இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, வல்ல தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துக்கள். வல்லமையுள்ள தேவன் உங்களை ரட்சித்து உங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி உங்களை அவருடைய சீடர்களாக மாற்றி உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய பலவீனத்திலே பலனை கொடுத்து உங்களை ஒழுங்காக்கி அவருக்கு சாட்சி பகரும்படியான கிருபையை கொடுத்து வைத்திருப்பதன் நோக்கம்தான் என்ன? இப்படி அவருடைய வல்லமையினால நம்மை உருவாக்குவதன் காரணம் என்ன? அவருடைய வல்லமையினால நம்மை வணைவதன் நோக்கம்தான் என்ன? நம்மை மீட்டு கொள்வதற்காக, நம்மை காத்து கொள்வதற்காக, நித்திய காலமாக அவரோடு வாழும் பாக்கியத்தை கொடுப்பதற்காக. 1 பேதுரு 1:3-5 பார்க்கிறோம். தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எதற்காக நம்மை மறுபடியும் உருவாக்கினார்? நம்மை மறுபடியும் பிறக்க செய்தார். ஒரு சிந்தனையில், ஒரு செயலில் நம்மை எதற்காக அவர் மறுபடியும் நம்மை உருவாக்கினார்? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அவர் கொடுக்கிற சுதந்திரம் எங்க இருக்குதான்? பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எதற்காக நம்மை காத்துக்கொண்டார்? எதற்காக நம்மை மீட்டெடுத்தார்? அவருடைய ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியாக. எபேசியர் 4:30 இவ்வாறு சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கு என்று நீங்கள் முத்திரையிடப்பட்டுள்ளோம். ஆம், நாம் முத்திரையிடப்பட்டவர்கள். எப்படி ஒரு மரமெல்லாம் வெட்டி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில மரங்களில் சீல் வச்சுருப்பாங்க. அந்த மரம்லாம் செலக்ட் பண்ணப்பட்டது, அதாவது இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டது. திரும்ப பட்டறைக்கு அதை கொண்டு போய் அதை ஒரு பொருளாக, ஒரு ஜன்னலாக, கதவாக அல்லது ஒரு கருவியாக அதை உருவாக்குவாங்க. அப்படி ஆண்டவர் நம்மை முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். இவங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், செலக்ட் பண்ணப்பட்டவங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வல்லமையின் தேவன் அவருடைய வல்லமையினால நம்மை பலப்படுத்தி உருவாக்கி அவர் நம்மை முத்திரையாக வைத்திருக்கிறார், முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசியானாலும் ஊழியக்காரர்களானாலும் பல நேரங்களில் சாத்தான் அவர்களை சோதிப்பதை பார்க்கிறோம். நாம் தேறி விடுவோமா அல்லது விழுந்து விடுவோமா? அவருடைய 2ஆம் வருகையை சொன்னோடனே சிலருக்கு ஒரு பயம் வந்துடும். நாம் தேறி விடுவோமா அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் சூழ்நிலையை பார்த்து பயந்துருவாங்க. அதை ஒவ்வொரு நாளும் சாத்தான் செய்து கொண்டே இருக்கிறான். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சொன்னாங்க, சுற்றி எல்லாரும் இந்த காரியத்தில் தப்பு பண்ணுறாங்க, நம்மளும் அதே தப்பை பண்ணிடுவோமோங்கிற ஒரு பயம் அடிக்கடி எனக்குள்ளே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏனென்றால் அநேகர் செய்வதனால ஒரு தவறு சரியாகி விடாது. ஆனால் சத்துரு நம்மை அப்படி வஞ்சிப்பான். எல்லாரும் தான் பண்ணுறாங்களா, நீங்களும் பண்ணுங்க, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இப்படி வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னுடைய சீடராக, தன்னுடைய பிள்ளையாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக உருவாக்கி பலப்படுத்தி வழிநடத்தி சாட்சி பகர வைத்து அவருக்காக ஓடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் பல்வேறு நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் என்ன சொல்றாரு? யோவான் சுவிசேஷத்துல 10:28-29 நீங்க ஏன் கையில இருக்கீங்க, யாரும் உங்களை பறிச்சுக்கிட முடியாது. ஆண்டவர் அவருடைய பிள்ளையை அவருடைய கரத்துல வைத்து நம்மை பாதுகாக்கிறார். அவர் சொல்றாரு, நான் அதை குறித்து நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்ற தன்னை நல்ல மேய்ப்பராக சித்தரித்து சொல்லுகிறார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். முத்திரிடப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார்.
அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நம்மை ஆண்டவர் கரத்திலிருந்தோ பிதாவின் கரத்திலிருந்தோ பறித்து கொள்ள எந்த சத்ருவாலும் முடியாது. ரோமர்ல பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், 8ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனத்துல, ஆண்டவர் என்னை முன்குறித்தார். அவர் முன்குறித்ததோடு மட்டுமல்ல, என்னை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்ததோடு மட்டுமல்ல, நீதிமான்களாக்கி இருக்கிறார் நம்மை. அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்குனதோடு மட்டும் இல்ல, மகிமைப்படுத்தினார், இன்னமும் மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்கிற காரியங்கள் எல்லாமே அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1:31 ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே தேவனானவர் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை மீட்டு எடுத்தவர், நம்மை கரத்தில் வைத்திருக்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி அதனாலதான் சொல்றாரு, அவர்களுடைய மீட்பரோ வென்றால், எரேமியாவில் பார்க்கிறோம், எரேமியா 50:34, அவர்களுடைய மீட்பரோ வென்றால் வல்லமை உடையவர். ஆம், வல்லமையுடைய நம்முடைய மீட்பர், வல்லமையுடைய நம்முடைய மேசியா, வல்லமையுள்ள நம்முடைய தேவன், அவர் நம்மை மீட்கிறவராக மாத்திரமல்ல, மீட்டு எடுத்த நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எதற்கென்று நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார், எதற்கென்று நம்மை முத்திரையிட்டு வைத்திருக்கிறார், அவரை எதற்கென்று நம்மை பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார், எதற்கென்று அவர் நம்மை தனியாக பிரித்து எடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார் என்றால், அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக, அவரோடு நித்திய காலமாக அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக. சாதாரணமாக அந்த உலகத்துல ஒரு பொருளை நம்ம மீட்டெடுக்கலாம், ஒரு ஜொல்லை நம்ம திருப்பி எடுக்கலாம், ஒரு கடையில் போய் நம்ம நமக்கு பிடித்தமான ஒரு பொருளை எடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் அவர் நம்மை மீட்கவில்லை. அவர் சாதாரணமாக இந்த உலகத்தில் நம்ம மீட்டுக்கொள்ளலை, இந்த அழிந்து போகிற பொருளால் நம்ம மீட்டுக்கொள்ளல. அவருடைய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நம்ம என்ன செய்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். பாருங்க, வல்லமையுள்ள தேவன், அவர் பிறக்கும் போதே அவருடைய பெயர்ல வல்லமை காணப்பட்டது. அந்த வல்லமையுள்ள தேவனுடைய அதிசயங்களை பாருங்க, அவருடைய வல்லமையை பாருங்க. நம்மை ரட்சித்ததோடு மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தினதோடு மட்டும் இல்ல, நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார், ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அதோடு மட்டும் இல்ல, நமக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார், நம்மை சீஷர்களாக மாற்றி இருக்கிறார். அதோடு மட்டும் இல்ல, நம்மை பலப்படுத்தி நம்மை அவருக்காக சாட்சியாக நிற்கும்படியாக நிறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை என்ன செய்கிறார், பாதுகாத்து அவருடைய ராஜ்யத்துக்கு அவரோடு வாழும் ஆனந்த பாக்கியத்தை அடையும்படியாக அவர் வல்லமை வெளிப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மில் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நம்ம ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற வல்லமையின் தேவனே, இந்த ஆண்டவரே முதல் வருகையில கிறிஸ்து பிறப்பு நாட்கள்ல ஆண்டவரே உடைய வல்லமை எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும்படியாக அந்த உலகத்துக்கு வந்தீங்க, எங்களுடைய சிந்தனையில தூய்மையை தந்தீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளாக, ஒழுங்கானவர்களாக, சீடர்களாக மாற்றினீங்கப்பா. ஆண்டவரே, உம்மை குறித்த வெளிப்பாடு, உடைய வசனத்தை குறித்து ஆண்டவரே, உம்முடைய இறை வாக்கை குறித்த ஆண்டவரே வெளிப்பாடுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோப்பா. பலவீனமான நேரங்களிலே பலன் கொடுத்து உமக்கு சாட்சி பகரும்படியான கிருபைகளை கொடுத்துருக்கீங்க. நன்றி சொல்லுகிறோப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே, அதோடு மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கையை நித்திய காலமாக ஆண்டவரே அழியாது உங்களுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே மோடு வாழும் பாக்கியத்தை வாக்கு பண்ணியிருக்கீங்க. நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உம்முடைய வல்லமையிலே பலன் கொள்ளவும், உம்முடைய வல்லமையின் கிருபையிலே பலப்படவும், ஆண்டவரை உம்முடைய வல்லமையினாலே உருவாக்கப்படவும், உம்முடைய வல்லமையினாலே சரி செய்யப்படவும்,
உடைய வல்லமையினாலே சாட்சி பகரவும் ஆண்டவரே உடைய வல்லமையினால் ஆண்டவரை காக்கப்படவும் நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.